ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் நடந்த விழாவில் தற்போது மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய அம்சங்கள் மாநில கல்விக் கொள்கையில் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் நீட் தேர்வு கூடாது, கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழே முதன்மை மொழியாக மாநில கல்விக் கொள்கையில் அமைய வேண்டும் என்றும், தொடக்க நிலை முதல் கல்லூரி கல்வி வரை தமிழ் மொழி கட்டாயம் என்றும் இடம்பெற்றிருக்கிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர வேண்டும், அங்கன்வாடி மையத்திற்கு தாய் குழந்தை பராமரிப்பு மையம் என்று பெயர் மாற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பாக கல்வியாளர் நெடுஞ்செழியன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு நெடுஞ்செழியன். மாநில கல்விக் கொள்கையை இன்று முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். மாநிலத்திற்கென்று தனியான ஒரு கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஏன் அவசியமாகிறது? இது தொடர்பான உங்களோட பார்வை. இல்ல, இது மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய கல்விக் கொள்கைகள் எல்லாமே மாநிலத்துக்குரிய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நீட்டுக்காக நம்ம போராடுறதன் முக்கிய காரணம் என்னன்னா, நீட்ல நார்த் இந்தியால காப்பி அடிக்கிறாங்க, நம்ம ஊர்ல விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. அது யூனிஃபார்ம் லா அண்ட் ஆர்டர் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களோட கவர்னன்ஸ் அண்ட் மெத்தடாலஜில மாறுது. அதுல குறிப்பாக மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தான் நம்ம மாநில அரசின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த மாநில மாணவர்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக முதலாவதாக அந்த குழந்தைங்க 5 வயது பூர்த்தியானவர்கள் 1ஆம் வகுப்பில் சேரலாம் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்திருக்கோம். சிபிஎஸ்சி 6 வயது அப்படின்னு தள்ளி போடுறாங்க. அப்புறம் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர வேண்டும் அப்படிங்கிறது மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ 11th இப்போ சிபிஎஸ்சி மாணவர்கள் படிப்பதில் தமிழக மாணவர்கள் மட்டும்தான் 11th போர்ஷனை படிக்கிறாங்க. அப்புறம் நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் அவங்கெல்லாம் விளம்பரம் செய்யக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டு தேர்வு மையங்கள் பள்ளிகள் எல்லாமே இப்போ கோச்சிங் ஃபேக்டரி ஆகிறதுனால அந்த இது நிப்பாட்டிகள் அப்படிங்கிறது என்னோட கன்சர்ன். சிபிஎஸ்சி டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே யூனிஃபார்ம் ஃபீஸ் வரவேற்கத்தக்கது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு டிரான்ஸ்பரன்சி அண்ட் கவர்னன்ஸ் கொண்டு வரது நல்லது. இன்னொன்று குறிப்பாக நான் எதிர்பார்க்கறது இந்த சிங்கிள் விண்டோ அட்மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தடை நம்ம மாற்றிட்டு, மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள், டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் அவங்க கொண்டு வந்த அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அட்மிஷன் ப்ராசஸ் திருப்பி நம்ம கொண்டு வரணும். இது மத்திய அரசு ஃபாலோ பண்ணக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட ரிக்வஸ்டாக இருக்கு. இந்த மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு அம்சமா நீங்க பாக்குற அம்சம் இது? இதுல குறிப்பா இந்த ஏஐ இன்டகிரேஷன் இருக்கு அப்படின்றாங்க. அது மாணவர்களுக்கு அது நிறைய இது பண்ணி தரும். இன்னொன்று கல்வியை நம்ம மாநில பட்டியலில் கொண்டு வந்தோம்னா நம்ம என்ன சேஞ்சஸ் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுங்கிறது தான் மிக முக்கியமாக நான் பார்க்குறேன். இல்லைன்னா மாநிலத்துக்குரிய வாய்ப்புகளை ஒன்னொன்னா தட்டி பறித்து அது குழந்தைங்க அட்மிஷன் வராமல் அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். அது மாணவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அரசு இருக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப வரவேற்கத்தக்கது. இணைப்பில் கருத்துக்களை பரிந்துரைமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன். அடுத்ததாக கல்வியாளர் காயத்ரி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி. மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒண்ணு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. இதுல யூனிக்கான விஷயமா என்ன பாக்குறீங்க? இதன் மூலமா அடுத்தடுத்து வர்ற விளைவுகள் எப்படி இருக்கும்? இதுல அரசியலை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடியே அவங்க 15 வருஷ காலத்துக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்டோட தான் இருந்தாங்க. ஸோ அப்போ கொண்டு வராது இப்போ கொண்டு வராங்கன்னா அது அரசியலாக தான் பார்க்கணும். ஒரு கல்வியாளரை பொறுத்தவரை ஒரு பட்டியல் மாநில பட்டியலில் இருக்கா மத்திய பட்டியலில் இருக்கான்னு எனக்கு தேவையில்லை. என் பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கிடைக்குதா அப்படிங்கிறத தான் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தமிழ் கொள்கை மொழியாக இருக்க வேண்டும்ங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் 75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் 57 வருஷத்துக்கும் மேலாக திராவிடம் தான் ஆட்சி செஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கும் நம்முடைய தாய்மொழியை முதல் மொழியாக பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வாங்கன்றத ஒரு கொள்கையா கொண்டு வரோம் அப்படின்னாலே நம்ம இதுவரைக்கும் செயல்படுத்தின விதத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். இது தேசிய கல்விக் கொள்கையில ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயம். மினிமம் 5ஆம் வகுப்பு வரை 8ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக நீங்க கொடுங்க அப்படிங்கிறதும், மருத்துவ கல்வியில இருந்து பொறியியல் கல்லூரி வரைக்கும் தமிழ்ல அந்தந்த தாய்மொழிகள்ல சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறதும் தேசிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்டது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே அண்ணா பல்கலைக்கழகத்துல நம்ம தமிழ் வழி கல்வி வச்சிருந்தோம் அப்படின்ட்டு. தமிழ் வழி கல்வி வச்சிருந்தோம், அது வெற்றிகரமாக இயங்கி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அதற்கு தேவையான தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்கள் தமிழ்ல இல்ல. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை சொன்னது என்னன்னா 3 வருஷம் டைம் கொடுத்து முதல்ல
அந்தந்த மாநிலங்கள் அவரவர்களுடைய தாய்மொழியில் தொழில்நுட்பம் மருத்துவம் சம்பந்தமான புத்தகங்களை நீங்க வந்து உங்களுடைய மொழிக்கு மாத்துங்க, அதற்கு பிறகு இதுல கொடுங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் அதை ஊக்குவிச்சாங்க. அதே மாதிரி 11ஆம் வகுப்புக்கு வந்து தேர்வுகள் அப்படிங்கிறது வந்து இது ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் அப்படின்னு தான் நான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பிள்ளைகள் படிக்க மாட்டேன்னு சொல்லல, ஆசிரியர்கள் அந்த 11th புறக்கணிச்சு 12th பாடத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அது மாணவனோட தவறு இல்ல, அது ஆசிரியர்களோட தவறு. அப்ப நீங்க ஆசிரியர்களை சரி செய்யறதுக்கு பதிலா மாணவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்திட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல தேர்வுகள் வேண்டாம், அது வந்து அது என்ன தேர்வுன்னு அவங்க சொல்றத கூட நம்ம காதுல வாங்கிக்கல. பிள்ளைகளுக்கு அடிப்படையாக புரிதல் இருக்காங்கிறதுக்காக தான் அப்படின்னு நாம சொன்னதை கூட ஏத்துக்கல. ஆனால் இன்னைக்கு 10, 11, 12 3 வருஷம் தொடர்ந்து பொது தேர்வு அப்படிங்கிறது மாணவனுக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். அடுத்ததாக இந்த நீட் தேர்வோட விளம்பரங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய நகைப்புக்குரிய விஷயமாக நான் பாக்குறேன். ஏன்னா இந்தியா முழுமையும் பல்வேறு மாநிலங்கள் இது அந்தந்த இதுல வந்து சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், இல்ல என்சிஇஆர்டி சிலபஸை ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறாங்க, நவோதயா பள்ளிகள் இருக்கு, ஏகலைவா பள்ளிகள் இருக்கு. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஏகலைவா பள்ளிகள் கூட மிக திறம்பட, ஏகலைவா பள்ளிகள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு வசதிகள் இல்லாத இடத்துல அந்த ஏகலைவா பள்ளிகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டமைச்சாங்க. அந்த ஏகலைவா பள்ளிகள்ல இருந்து மிகப்பெரிய அளவிற்கு எண்ணிக்கையில் ஐஐடிக்கும் வந்து எய்ம்ஸ் போன்ற நீட் தேர்வுகளுக்கும் மாணவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா நாம கல்வியில என்ன முன்னேற்றம் செய்யணும் அப்படிங்கறத நாம வந்து யோசிக்காம அடுத்தவர்களை நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது ஒரு மாநில அரசே சொல்றது எனக்கு வந்து வியப்பாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாநில கல்விக் கொள்கை தொடர்பான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறீங்க. இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.